கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2:1 நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன்னு மணவாட்டி தன்னை தானே தாழ்மையா சொல்லிக்கிட்டாலும், பாரம்பரியமா கிறிஸ்தவத்துல இந்த பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம். எபிரேய மொழியில இத ஷோஷானாட் ஹா அமாக்வீம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஷோஷானா அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் சூசன், சுசானா அப்படிங்கிற நேம்ஸ் எல்லாம் வந்திருக்குது. இந்த சாதாரண ஒரு பூ எப்படி இயேசுவையும் அவரோட இருக்கிற நம்மளையும் பிரதிபலிக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? இந்த பூவோடைய வெள்ளை நிறம் இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்தத்தை குறிக்குது. இந்த பூ எப்படி ஒரு நல்ல வாசனையை தருதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில தந்த பலியும் தேவனுக்கு உகந்த வாசனையா இருந்துச்சு. இந்த லில்லி செடியோட வேர்ல இருந்து பல கிளைகளும் பூக்களும் உருவாகுமா. இது இயேசுவோட நம்ம இணைந்திருக்கிறதையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் காட்டுது. இந்த லில்லி பூவோட சாறு அந்த காலத்துல மருத்துவ குணம் கொண்டதா இருந்துச்சு. நம்மள குணமாக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இதை நினைப்பூட்டுது. லில்லி பூ பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் அதோட மொட்டு எப்போதும் கீழ் நோக்கி வளைஞ்சே இருக்குமா. இது சிலுவையில இயேசு கிறிஸ்து காமிச்ச எல்லையற்ற தாழ்மையை குறிக்குது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு அன்பானவளும் இருக்கிறாள் அப்படின்னு மணவாளனும் மணவாட்டியை பார்த்து பாடுறாரு. இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு லீலி புஷ்பமா இருக்கிறாரோ, அதே மாதிரி நம்மளோ இந்த உலகத்துல பரிசுத்தத்தோடும் கிருபையோடும் தனிச்சு நிற்கணும் அப்படின்னு விரும்புறாரு. இன்னைக்கு அவருடைய நறுமணத்தையும் தாழ்மையையும் நம்மளோட வாழ்க்கையில பிரதிபலிப்போமாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். ஆமேன்.